மாரி செல்வராஜ் சார் மேல ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருக்குல்ல, எல்லா படங்களும் இதே மாதிரியான படமாவே இருக்கு, ஏன் வந்து திரும்ப திரும்ப அதே வந்து பண்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க ஒரு டைரக்டரா ஒரு ஆடியன்ஸா எப்படி அதை பாக்குறீங்க? நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி படத்தை அப்படிங்கும்போது ஊர்ல தெரியுமா இன்னைக்கு கூட அப்படிங்கிறது உங்க காதுல விழுதுகிட்டே இருந்தா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திரும்ப வரும்போது நான் இறக்கி விட்டு போக மாட்டேன், 4-5 ரோடு தள்ளி கொண்டு போய் தான் இறங்குவேன் அப்படின்னா நம்மளாம் நம்ம ஸ்டாப்ல இறங்குறதுக்கு ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டாலே நிப்பாட்றா அப்படிங்கிறோம். இல்லை நமக்கு ஒரு கோவம் வருது வெளியில சொல்லலாம் கூட. இதை தொடர்ந்து தினம் பண்ணுவீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப கர்ணன் ஒண்ணு தேவைப்படுது. என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க பீரியட் படமா எடுக்கிறீங்கல்ல, இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிற அது ஒரு அறியாமையில சொல்றதுன்னு. அது அறியாமை சொல்றதா? இப்பயும் இருக்கு. நான் நெருக்கமா பார்த்தது, உண்மையா பார்த்தது, அதை பதிவு பண்ணி போய் இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல நான் முயற்சி பண்றேன். நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப இருக்கிறதே நேரா சொல்லு, அவ்வளவு சாதாரணமா பேசி தொலைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? முழுக்க மாரி செல்வராஜ் சார்ட்ட வந்து தன்னை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஒரு ஃப்ரேமும் அவ்வளவு கவனமா பண்ணாங்க, சாதாரணம் கிடையாது. பிசிக்கலா நீங்க என்ன வேணாலும் மாறிக்கலாம். முதல் நாள் நான் ஷூட்டிங்ல பார்க்கும்போது எனக்கு துரு தெரியல, நான் கிட்டானா தான் பார்த்தேன். அவர் யோசிச்சு கன்சீவ் பண்ணி ஒன்று எழுதிடுறேன். ஒரு நடிகனா நாங்கள் இப்போ கேரவன்ல இருக்கும்போது எனக்கு ஒரு பேப்பர் ஒன்று வந்து ஆன் செட் உள்ள போகும்போது கூட அந்த மாற்றம். மதன் சார் வணக்கம். 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 மதன் சார்னு சொல்றதை விட பிடி சார் வணக்கம் அப்படி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம், அதுல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார். நம்ம கேமராமேன் உங்ககிட்ட சொன்னார்ல, எல்லா படத்துலயும் உங்களை வெறுப்போம், இதுல வந்து ரொம்ப லவ் பண்ணோம் இந்த கேரக்டரை. இந்த பிடி சார் கேரக்டர் எப்படி வந்தது? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன், நம்ம ரொம்ப யாரையாவது ரொம்ப லவ் பண்ணிட்டே இருப்போம்ல, அப்படி நான் ரொம்ப லவ் பண்ணுற ஆள் தான் மாரி செல்வராஜ். ஓகே. அவர் வந்து ஒரு எளிமையான இடத்துலேருந்து தன்னோட உழைப்பின் வாயிலாகவும், தன்னோட சிந்தனையின் வாயிலாகவும், தன்னுடைய மேம்பட்ட படிப்பின் வாயிலாகவும் ராம் சார் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட சேர்ந்து தன்னோட படைப்புகள் என்ன மாதிரி இருக்கணும், இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவான, ஆழமான, அழுத்தமான ஒரு பார்வையோட படம் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட படம் வந்து நான் வந்து பரியேறும் பெருமாள் படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்குறேன். கடைசி சீட்டில் உட்காந்து பார்க்குறேன். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா நான் முதல் வரிசையில் உட்காந்து இப்படி அண்ணாந்து பார்த்தேன் அந்த படத்தை. அவ்வளவு நெருக்கமாக இருந்துச்சு. முன்னாடி சொல்லியிருக்கேன் சில இடங்கள்லையும். அந்த மனிதரோட பயணிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அப்புறம் கர்ணன் படத்தில் நடிக்கிறோம். அப்போ அவருமே பார்த்தோன்னா வந்து இவன் ஒரு கெட்டவன் தான், தோற்றத்தை வச்சு அவங்க முடிவு பண்ணுறவங்க இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்கோன்னு அவங்க பார்க்கும்போது இவனுக்கு ஒரு போலீஸ் விஷயம் சரியாக இருப்பான், அதான் கெட்டவனா ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதில் கூட நான் கர்ணன் கூட கெட்டவன்லாம் நான் கிடையாது. ஒரு போலீஸ்கார ஒரு தோற்றமாக ஒரு நல்ல கதாபாத்திரமாக தான் கொடுத்தவங்க, முக்கியமான கதாபாத்திரமாக தான் கொடுத்துருந்தார் அருவிக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா அவர் கூட நெருக்கமாக நம்ம பயணிக்கிறோம், தொடர்றோம். இப்போ வந்து ரொம்ப நல்லவங்க வந்து தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி வந்து ஒரு நல்ல மனுஷன், நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். நான் நல்லவன்னு அவர் பயங்கரமாக நம்பினார். நான் கொஞ்சம் நல்லவன் தான். அதனால் வந்து இதில் அப்படி ஒரு பிடி மாஸ்டராக அப்படி ஒரு ரோல் ஒன்று கொடுத்தாரு. அவர் என்னைய கூப்பிட்டு ஆரம்பத்தில் பேசும்போதே சொல்லிட்டார், இது ரொம்ப ஆத்மார்த்தமான, இந்த படத்தின் ஒரு முக்கியமான ஆத்மா மாதிரியான ஒரு கதாபாத்திரம், அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இன்னொன்று, மாரி செல்வராஜ் சார் மாதிரி ஒருத்தட்ட நீங்கள் நடிக்கிறது பயங்கர கம்ஃபர்டபுள். உங்களுக்கு ரொம்ப லாஜிக்கான விஷயங்களை, யதார்த்த வாழ்க்கைக்குள்ளார இருக்கிற விஷயங்களை ரொம்ப எளிமையாக அழகாக ஒரு நடிகன்கிட்ட கடத்திடுவாங்க. ஓகே. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம நல்லா நடிச்சிடலாம். ஓகே. அவர் தான் காரணம். இந்த கேரக்டரே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர். ஏன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டரோட ஆப்போசிட் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அதெல்லாம் பார்க்காம ஒரு சார், ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர். அது எடுத்து பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லை. ஏன்னா வந்து எங்கேயுமே இவர் கொஞ்சம் தப்பாயிடும் அந்த மாதிரி அந்த தாட்டே வந்துடக்கூடாதுல்ல அந்த கேரக்டர் மேலே. பாசிட்டிவாக ரொம்ப இருந்தாலும் டவுட் வரும். ஆமாம். ஓ பின்னாடி ஏதாவது வைக்க அப்படின்ற ஃபீலும் வரும். ஆனால் அந்த ஒரு லைனை பிடிச்சி எங்கேயுமே டவுட்டும் வரல, இவர் இப்படிதான் அப்படின்னு நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ப ஆரம்பிச்சிட்டோம், இந்த கேரக்டர் இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு. அதை எப்படி புல் டவுன் பண்ணீங்க? அதுக்கு காரணமும் அவர் தான். இப்போது அவர் எப்பயுமே சொல்லுவாப்புல, மாரி செல்வராஜ் சார் எப்பயுமே சொல்லுவார்,
இந்த சமூகத்துல எல்லாம் கெட்டவங்களா இருக்காங்க, இந்த சமூகத்துல நல்லவங்களா இருக்காங்க. அப்படி இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான சூழலில் எந்த மாதிரி மனிதர்கள்ட்ட எப்படி பழகுறீங்கிறது தான் அதுதான் தீர்மானிக்குது நீங்கள் என்னவாக போகிறீங்கிறத. அதில் உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது, புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற புரிதலும் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ இவர் எங்கேயோ பார்த்த ஒரு கதாபாத்திரம் தானே. இப்போ இடைநிலை சமூகத்திலேயோ இல்லை நம்ம சொல்கிற மேட்டுக்குடி மக்கள்கிட்டையோ இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களுக்காக நின்ன தருணங்களும் பல தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்க அவங்களுக்காக போய் உதவுன தருணங்களும் எத்தனையோ தருணங்கள் இருக்கும். அதுதானே இங்கே சொல்லணும். கண்டிப்பாக அதை அவர் இப்போ பார்த்த ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை இன்னொரு என்னை மாதிரி ஒருத்தனுக்குள்ளார புகுத்தி இவனை நம்ம அவரோட பிம்பமாக இங்கே பாத்திர முடியாதுன்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையுடைய உருவம் தான் இவன். அதனால இதுக்கும் நீங்க மாரி செல்வராஜ் சார் சொல்லணும். ஏன்னா உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டரா இருந்துச்சு. இதே மாதிரி தான் பரியேறும் பெருமாள்ல வந்து யோகி பாபு அவரோட கேரக்டரும் அப்படிதான் இருக்கும். அந்த ஆப்போசிட் கம்யூனிட்டியில இருக்கிற ஒருத்தர் அவர் ஒரு சீனே வந்து சொல்லுவாரு, எப்படியாடா நான் பாக்குறேன் உன்ன அப்படிதான் அப்படின்னு ஒரு சீனே இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதுல ஒரு சீன் இருக்கும், உனக்காக நான் அடி வாங்கி மிதி வாங்கி இது பண்ணிட்டு இருக்கேன், உங்க பையனுக்காக நீங்க இது பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அதை அந்த உரிமையா பேசுற ஒரு சீன் ஒண்ணு. ரொம்ப ஆத்மாத்மமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, ஆத்மாத்மமான ஒரு கேரக்டர் அது பேசிக்காவே. ஸோ அது ஆக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் சொன்னதான், ஒரு இன்ச்சு மேலே போனால் ஓவர் ஆக்டிங், ஏய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு ஓவர் ஆக்டிங் அந்த ஒரு இடத்துக்கு போயிடும், பிலீவபிளாக இல்லாமல் போயிடும். அது நீங்கள் ஆன் பேப்பர் படிக்கும் போது எப்படி இருந்துச்சு? அவர் விட மாட்டார் உங்களை, அப்படியெல்லாம் விட மாட்டார். ஓகே, நல்ல வாத்தியார்ட்ட நீங்கள் பிள்ளையாகணும்னு உங்களை ஒப்படைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் அதே மாதிரியே எனக்கு தெரியும், எனக்கு ஒன்று தெரியும் தெரியுமா அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அது கஷ்டம். அவ்வளோதான். அதுதான் இதோட பின்னாடி என்ன மாதிரியான கதைகள் இருக்குது, இது மாதிரி நம்ம எவ்வளவு சரியாக சொல்லணுங்கிற மெனக்கடல் வந்து ஒரு எழுத்துலேருந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வெளியில் காட்டுற வரைக்கும் அவருக்கு அது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நடிகர்களை வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய, எந்த இடத்துலையும் ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ஷன் இருக்கிற படம் இது முழுக்க முழுக்க. அதை வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து தவறாக கொண்டு போய் சித்தரிச்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் மெனக்கடல் ரொம்ப பிரமாதம். அதனால நம்மளும் அதை மீறி போயிடக்கூடாது, அது ரொம்ப அண்டர் பிளே பண்ணிடக்கூடாதுனால கரெக்டாக. ஓகே, முக்கியமாக எனக்கு படம் பார்க்கும்போது MS தோனி படம் அதில் வந்து அவரோட கோச் கேரக்டர் ஒன்று இருக்கும்ல, அவர் தான் வந்து இனிஷியலாக ஒரு ஸ்பார்க்கை ஒன்று பார்ப்பாரு, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து தோனி அந்த 6 அடிக்கும் போது அவர் அழுகிற ஒரு சீன் வரும். எனக்கு அப்படியே ரெண்டும் ஒத்தி வச்சு பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்தது. எங்கேயோ நம்ம பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியுதுல அந்த கேரக்டரோட. என் சார் பிடி சார் இந்த மாதிரி நான் ஒரு சாரை நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னோட டேலண்டே உனக்கு இதாண்டா வரும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னது தான் உங்களை நான் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, என்னோட சார் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு, அது மாதிரிலாம் வந்ததா? ஆமாம், நிறைய பேருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, அயலி சீரீஸ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி என் அப்பா மாதிரின்னு சொன்ன கூட்டம் இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் ரிலேட் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே அவங்க அப்பாக்களை பிடிக்கும், எல்லாருமே அப்பாக்களோட ரிலேட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா வாத்தியாரும் எல்லாத்துக்கும் பிடிச்சிடும். சில வாத்தியாரை மட்டும்தான் ரொம்ப நம்ம லைஃப் முழுக்கவே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில வாத்தியார்கள் மட்டும் தான் இருப்பாங்க. பிடி வாத்தியார் மட்டும் இல்லை, தன்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண, இல்லை உங்களை கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு வாத்தியார் இருப்பார். இப்போ எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து நடராஜ் சார்னு சொல்கிற ஒரு பாட்டனி சார், அவர் தான் வந்து இப்போ நான்லாம் எப்படின்னா ஸ்கூலில் படிக்கும்போது பயங்கர ஒரு மாதிரி சேட்டையான துருதுருவான ஒரு ஆள் தானா. ஆனால் அவர் என்கிட்டேருந்து ஒரு நல்லதை கண்டுபிடிக்கிறார். நீ யாரா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 8வது படிக்கும்போது கேட்குறாரு, நீ யாரான்னு கேட்குறாரு. என்னை வந்து எனக்கு கொஞ்சம் எழுத பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து எழுத பிடிக்கும். கவிதைங்கிற பேரில் ஏதோ ஒன்று எழுதுவோம், ஆனால் அதுக்குள்ளார எங்கேயோ ஒரு கவிதையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் அவர் தான். நிறைய பேசுவோம், பேச்சு போட்டி அதெல்லாம் நிறைய பேசுவோம், பட்டிமன்றங்கள் நிறையா கலந்துக்குவோம். அதை பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், நீ நிறைய வாசிடா. நானும் வாசிக்கலை, அதுக்கப்புறமாலாம் வாசிக்கலை, ரொம்ப தாமதமாக தான் வாசித்தேன். நிறைய வாசி, ஆங்கில படங்கள் பாரு. ஆங்கில படங்கள் பாருன்னு அவர் சொன்னதுக்கான சென்ஸ் என்னென்னா, அப்போது 80ஸ்ல வந்த மிகச்சிறந்த ஆங்கில படங்கள்லாம் இருக்குது. அந்த படங்கள்லாம் அவர் பார்த்துட்டு இதெல்லாம் பாருன்னு சொன்னது. இப்போ விசாலமாக நமக்கு ஒரு 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 வாத்தியார் மேலே நமக்கு ஒரு பார்வை பயங்கரமாக ஓப்பன் பண்ணி விட்டார். இப்போ அந்த மாதிரியான ஒரு நல்லது சொல்லக்கூடிய ஒரு வாத்தியாரை வந்து இன்னொரு இயக்குனர் நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம ஓரளவு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு கொண்டு வரதுக்கு நடக்கட்டும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து த்ருவ் விக்ரம் அவரை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் ஒரு பார்த்த படங்கள்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். நம்ம வந்து ஒரு விக்ரமோட சன் த்ருவ் விக்ரம் இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். இந்த கிட்டான்ற கேரக்டர் தான் நம்ம மனசுல வந்து நின்னுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல 10 நிமிஷத்துக்கு மேல வந்து நம்ம மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துட்டு இதுதான் ஓகே. பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆப்வியஸா நீங்க சொன்ன மாதிரி மாரி சார் வந்து அதை
மோல்ட் பண்ணி எடுத்துட்டு ஆமா. வந்துட்டாரு. ம். நீங்க அவரோட தான் நிறைய சீன்ஸ் ஆமா. இருந்துச்சு. உங்களோட பாண்டிங் வித் துருவ் விக்ரம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்தாரு? அவர் வந்து முழுக்க முழுக்க இயக்குனர் மாரி செல்வராஜ் சார்ட்ட வந்து தன்னை வந்து ஒப்படைச்சிட்டாப்ல. ஓகே. முழுக்க முழுக்க ஒப்படைச்சிட்டாரு. நீங்க இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. அத கொஞ்சம் மிகையாவும் போயிராம, அதுக்கு கீழயும் இருந்துராம, ஆ. ரொம்ப கவனமா பண்ணீங்கன்னு. நான் எவ்வளோ கவனமா பண்ணேங்கிறதெல்லாம் எனக்கு சீரியஸா அது பெருசா தெரியல. அது இயக்குனர் பார்த்துக்குவாரு, தப்பா இருந்தாலும் சொல்லிப்பாருன்னு தான் ஒண்ணு பண்ணோம். ஆனா, துருவ் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு கவனமா பண்ணாப்ல. ட்ரூ. ஆமா. அவருக்கு இருக்கிற பிரஷர் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஒரு நடிகரின் பையனா இருந்து நடிக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்குமே இருக்கக்கூடிய பிரஷர் இருக்குல்ல. அது சாதாரணம் கிடையாது. ம். வெளியிலேருந்து நம்ம வந்து யார வேணாலும் அப்படி சாதாரணமா விளையாட்டா தூக்கி போட்டுறலாம், பேசிறலாம். ஆனா, ஆ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம எப்படி பொறந்தோம், எப்படி வளர்ந்தோம், அதுலேருந்து வேற ஒருத்தனா உங்கள முழுக்க முழுக்க தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளார உங்கள புகுத்திக்கிறது இருக்குல்ல, அது மிக சிரமமான ஒரு வேலை அது. பிசிக்கலா நீங்க என்ன வேணாலும் மாறிக்கலாம். ஆமா. பிசிக்கலா எக்ஸர்சைஸ் பண்ணா, ஓடுனா, நல்லா சாப்பிட்டா, இதெல்லாம் மாறிடும். ஆனா, அகத்தின் வழி பெர்ஃபார்மன்ஸ். மாறக்கூடியதுங்கிறது வந்து, அது அவ்வளவு ஆத்மார்த்தமா இருந்தாலொழிய முடியவே முடியாது. ஆமா. அது ராவும் பகலுமா அப்படிதான் இருக்கணும். ஸோ ஒரு 1½ வருஷ காலம் வந்து தன்ன அந்த கிட்டானா மாத்திக்கிறதுக்கு அவரு மெனக்கெட்டது வந்து பயங்கரம், பயங்கரம். அப்படி ஒரு பயங்கரம். ஏன்னா முதல் நாள் நான் ஷூட்டிங்ல பார்க்கும்போது, எனக்கு துருவ் தெரியல. ஓகே. எனக்கு துருவ் தெரியல. அந்த ஊர்க்கார பையன். அந்த ஊர்க்கார கிட்டான்னு ஒருத்தன். அவன் தான் தெரியிறான். ஏன்னா, பொதுவாவே சின்ன ஹீரோவோ, பெரிய ஹீரோவோ, நமக்கு ஹீரோன்னா அந்த ஹீரோ இமேஜுக்கு நமக்கு ஒரு மரியாதை ஒண்ணு ஆமா. டிஃபால்ட்டாவே வந்துரும். ஒரு ஒரு தயங்கி பேசுவோம் அவங்க கிட்ட. அவ்வளோ ஓப்பன் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா நான் சொல்றேன். ஓப்பனெல்லாம் டமால் டுமீன்லாம் பேசிற மாட்டோம். இதுல ஒரு செல்ஃப் பெனிஃபிட்ஸும் இருக்கிறதா நமக்கு ஒரு நெனப்பு இருக்கும். எல்லா நடிகர்களுக்கும் அது ஒண்ணு இருக்கும். ஆனா இவர்ட்ட அந்த மாரி எண்ணமெல்லாம் துளி கூட வரல. நான் கிட்டானா தான் பார்த்தேன். ஓகே. அவர் கூப்பிடும்போது, "டேய் நில்லுடே" அப்படின்னா, கிட்டான்ட்டு நம்ம சொல்லலாம். ஆ. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இத குடுத்தது துருவ் தான். ஓகே. இத குடுத்தது துருவ் தான். அவர் அப்படி நடிக்கும்போது மட்டும் தான் கவுண்டரா நம்மால இன்னும் கம்ஃபர்டபுளா கரெக்ட். நடிக்க முடியும். ஆனா அதுக்கு காரணமும் இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் தான். ஆமா. அது எல்லா இதுலயுமே வந்து லாஸ்ட்டா முடியும் மாரி சார். அவர்தான். ஓகே. எனக்கு புரியுது. நீங்க வந்து மாரி செல்வராஜ் சார் அவ்ளோ புடிச்சிருக்கு உங்களுக்கு. ஆமா, நீங்க அவரோட ஆமா. வொர்க்க அவர ரொம்ப விரும்புறீங்க ஆமா. அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது. ஆமா. இப்படி கேட்கிறேன். ஆன் செட்ல ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர், அவர் கூட அவரோட படங்கள்ல நம்ம இருக்கணும், அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறோம்ல. இவ்ளோ ஒரு சூப்பரான கேரக்டர் குடுத்து, அந்த ஆன் செட்ல எப்படி இருக்கும் அவரோட அந்த வேலை வாங்குறது அந்த விதம்லாம்? ரொம்ப அதுதான் ஒரு என்னன்னா அவருமே இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அவர் யோசிச்சு ஒண்ணு கன்சீவ் பண்ணி ஒண்ணு எழுதிடுறாரு. ஒரு நடிகனா நாங்க இப்ப கேரவான்ல இருக்கும்போது, எங்களுக்கு ஒரு பேப்பர் ஒண்ணு வந்துருது. இப்ப நாங்க நடிக்க ஆன் செட் உள்ள போம்போது கூட, அதுல மாற்றம் ஏற்படும். ஓகே, ஓகே. அப்போ உங்கள நீங்க அவர அவ்வளவு நெருக்கமா புரிஞ்சுக்கிட்டா, அது ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்ஃபோர்ட். அது வரமா பார்க்கணும்னு சொல்லப்போனா. ஓகே. அது ஒரு நடிகனுக்கு வரம் அது. ஏன்னா, நான் ஒரு புத்தகத்த குடுப்பேன். நீ படிச்சிரு. மக் அடிச்சிட்டு வா. அத இங்க வந்து ஒப்பிச்சிரு. வார்த்தை மாறாத, கமா மாறாத, புள்ளி மாறாத. அது இல்ல. நீ அவன புரிஞ்சுக்க. அவன் எப்படி பேசுவாங்கிறத நீ ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க. நீ அவனா பேசு. ஓகே. நான் எழுதியிருக்கிறத விட உன்கிட்ட ஒரு பிரமாதமா வேற ஒண்ணு கிடைக்குது. நான் பார்த்த பிடி வாத்தியார நான் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ அவர நினைவுபடுத்துற மாரி ஒண்ணு சொல்லிட்டீன்னா, நான் அத எடுத்துக்குவேங்கிற ஆள் தான் அவன். ஓகே, ஓகே. ஏன்னா, இது வந்து தன்னுடைய திறமைய காட்டுறதுங்கிறதெல்லாம் இல்ல. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னொன்னு நம்புறாரு. இந்த படம் ஆடியன்ஸுக்கு தான். ஓகே. ஃபைனலா அந்த புத்தகத்த எழுதி முடிச்சுட்டு, நான் வீட்டுக்குள்ளார வச்சுட்டு, அப்பப்ப நான் எடுத்து படிச்சுக்கிட்டு, என்னைக்காவது நான் பப்ளிஷ் பண்ணிக்கலாங்கிறதுக்கெல்லாம் இல்ல. இந்த படம் முழுக்க முழுக்க பார்வையாளர்களுக்கு தான். அவங்க கொண்டாடணும், அவங்க நேசிக்கணும். அவங்களுக்குள்ளார ஏதாவது குட்டி குட்டி மாற்றமாவது ஏற்பட்டுட்டா சந்தோஷம். ஓகே. ஏற்படலன்னா அதுக்கு ஒண்ணும் நம்ம பொறுப்பு இல்ல. ஆ. ஆனா அதுக்கான முயற்சியாவது நமக்கு இருக்கணும். இந்த 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 சினிமாங்கிற ஊடகம் வந்து மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு விஷயமா அவர் பார்க்கிறாரு. ஓகே. அதுதான் காரணம். அதுதான். இப்போ நீங்களும் ஒரு இயக்குனரா இருக்குன்றதுல இதை கேட்கிறேன். ம். இவர் மேல மாரி செல்வராஜ் சார் மேல ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருக்குல்ல. ம். எல்லா படங்களும் இதே மாதிரியான படமாவே இருக்கு. ஏன் வந்து திரும்ப திரும்ப அதே வந்து பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். அதுக்கான காரணம் அவரு ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்றாரு. சோ நீங்க ஒரு டைரக்டரா, ஒரு ஆடியன்ஸா எப்படி அதை பாக்குறீங்க அந்த கேள்விய? இப்போ லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்து பயங்கர சேட்டை. எங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவரு. அவர் ஒரு 46 வயசுல விஆர்எஸ் வாங்கிட்டு வெவ்வேறு பிசினஸ் அப்படி இப்படின்னு போயிட்டாரு.
நான் என்ன கதைகள் எழுதினாலும் இப்போ நான் நூடுல்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கதாபாத்திரத்துக்கு பேர் வச்சிருப்பேன். ஒரு கேரக்டர் பேர் இளங்கோ, இன்னொரு கேரக்டர் பேர் வந்து கோவிந்தராஜ் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் யாருன்னா, எங்க அப்பா சொன்ன கதைகள்ல வந்த கதாபாத்திரம். அவர் வாழ்க்கையில நடந்த நிஜ வாழ்க்கையில நடந்த கதாபாத்திரம். ஓகே. ஸோ ஒரு அதே நூடுல்ஸ் படத்தையும் இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருப்பேன். 24 மணி நேரமும் வேலை பார்க்குற போலீஸை நீங்க வந்து கிண்டல் பண்ணுவீங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அடுத்த நாள் வந்து உங்ககிட்ட சாதாரணமா பேசணும். எது கஷ்டம்? ஒரு போலீஸா நீ ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஒரு ஷூவ போட்டுக்கிட்டு, வெயிலா இருந்தாலும், மழையா இருந்தாலும் 24 மணி நேரம் வெளியில பப்ளிக் சர்வீஸ் பண்ணி பாரு. அப்ப தெரியும் உனக்கு. நீ ரோட்ல போகும்போது மாமாங்கிறது, இல்ல போலீஸை நக்கல் பண்ணி பேசுறது, கிண்டல் பண்ணி பேசுறது, இதெல்லாம் நீ பண்ணிடுவ. அது சரி. ஒரு ஃபார்மல் ஷர்ட்டை உன்னால ஒரு 6, 7 மணி நேரம் தொடர்ந்து போட்டுக்க முடியல. ரொம்ப நேரமா இன் பண்ணிட்டே இருக்கேன். கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரமா ஷூஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு நேரம் அந்த காஸ்டியூமோட போட்டுக்கிட்டு, அந்த யூனிஃபார்மோட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும். ஏன் இப்போ இவ்வளவு பேசுகிறேன் இதை அப்படின்னா, எங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஓகே. எனக்கு சாதாரணமாக ஒரு போலீஸ் வேலை பார்க்குற, ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிற்கிற ஒரு அப்பாவுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு 24 மணி நேரம் நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது. நான் நாளைக்கு எடுக்கக்கூடிய படங்கள்லாம் அதோட தாக்கம் அங்கங்கே இருக்கும், நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளார தெரியும். அப்படி ஒரு கஷ்டத்தையே நான் எல்லா படங்களும் நான் பதிவு பண்ணுவேன். எனக்கு தெரியாமல டிஃபால்ட்டாக பதிவு பண்ணுவேன். நான் சொன்னால் வாழ்க்கை முழுக்கவே வந்து இந்த கஷ்டத்துலையும், இந்த ரணத்துலையும், இந்த வேதனையிலையுமே இருந்து உழண்டு வெளியில் வந்து அதுக்கப்புறமா அவருமே ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியல் படமெல்லாம் எடுக்கலாங்கிற ஒரு கமர்ஷியலாக என்ன பயங்கர காமெடியாக இப்படியெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி படத்தை அப்படிங்கும்போது ஊரில் தெரியுமா இன்னைக்கு கூட அவர் அடிச்சுட்டான், ஏன் இந்த இடத்துல கலவரமா, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சான் அப்படிங்கிறது உங்கள் காதில் விழுதுகிட்டே இருந்தால் நீங்கள் எதை எடுப்பீங்க? நீங்கள் இன்னைக்கும் ஆணவ கொலைங்கிறது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இன்னைக்கு எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பூமி வந்து ஒரு புனித பூமியா, ரொம்ப எந்நேரமும் காலை எழுந்த உடனே எல்லார் வீட்டு வாசல்லையும் வெள்ளை பூக்கள் மலர்ந்து எல்லாரும் ரொம்ப அமைதியாகி எல்லாருமே இவ்வளவு சாந்தமாயிட்டாங்களா? அதிக பிரச்சனையே இல்லையா? எல்லாரும் எல்லா மனுஷனையும் பயங்கரமாக மதிக்கிறாங்களா? ஒருத்தர் எல்லாத்தையும் பாராட்டிக்கிறாங்களா? பயங்கரமாக நேசம் பாராட்டுறாங்களா? இப்படின்னு ஒரு நாள் வந்துருச்சுன்னா அன்னைக்கு இதையாம்பா இப்பயும் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்குறதுல ஒரு காரணம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஏங்க என்ன வீட்டில் கொசு பேட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. கொசு கடிச்சிக்கிட்டு தானே இருக்குது. 5ஆம் தலைமுறை என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்க பீரியட் படமா எடுக்கிறீங்கல்ல, இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிற அது ஒரு அறியாமையில சொல்றது தானே. அது அறியாமையில சொல்றதா? இப்பயும் இருக்கு. நான் நெருக்கமா பார்த்தது, உண்மையா பார்த்தது, அதை பதிவு பண்ணி இப்பயும் இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல நான் முயற்சி பண்றேன். நீங்க என்ன கேட்குறீங்க? இப்போ இருக்கிறதே நேரா சொல்லு அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் கோர்ட்ல இருக்கு. அவ்வளோ சாதாரணமாக எடுத்து பேசி தொலைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை பண்ணக்கூடாது, இப்போ இந்த கோர்ட்டில் பிரச்சனை இருக்கு, இதை சென்சார் பண்ணணும், இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவர் தெளிவான புரிதலோட மக்களுக்கான படத்தை தொடர்ந்து சரியா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இல்ல இந்த விதம் வந்து மாரி செல்வராஜ்கிட்டே வந்து கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, எல்லாமே ஒரு படம் ஒரு விதம் தான் அப்படிங்கிற மாதிரியுமே அவரு சொல்றாரு. பட் நீங்க இருந்து பாப்பீங்கல்ல, அவர் இதை எப்படி அணுகுறாரு இந்த விஷயத்தை? இல்லை, எப்படி அணுகிறாருன்னா, முதல்ல நான் எனக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டதா ஒன்று பண்ணுறேன். ஓகே. ஒரு பரியரும் பெருமாளுக்குள்ளார மேபி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வாக ஏதோ ஒரு பதிவு இருக்கலாம். கர்ணன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு அவர் சொல்கிறது தான், எனக்கு திருநெல்வேலியே அதிசயம். நான் என் ஊர்லேருந்து எனக்கு திருநெல்வேலியே பெரிய விஷயம். அப்படி +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இங்கேருந்து பஸ்ஸில் போனோம்னா என் ஊரில் எனக்கான பஸ்ஸு நிற்காது. நீ நடந்து இன்னொரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஏறிக்க, திரும்ப வரும்போதும் நான் இறக்கி விட்டு போக மாட்டேன், 4-5 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் தான் இறக்குவேன் அப்படின்னா, நம்மளாம் நம்ம ஸ்டாப்பில் இறங்குறதுக்கு ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டாலே நிப்பாட்றா அப்படிங்கிறோம். இல்லை நமக்கு ஒரு கோவம் வருது வெளியில் சொல்லனா கூட. இதை தொடர்ந்து தினம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ கர்ணன் ஒன்று தேவைப்படுது. நான் என் குடும்பத்தோட, என் சொந்தங்களோட, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுமே ஒரு கூலி வேலை பார்த்து ஒரு பயணம் பண்ணி அன்னைக்கு திடீர்னு ஒரு விபத்தில் மொத்த கூட்டமும் இறந்து போணுச்சுன்னா, அது ரத்தமும் சதையுமா என் குடும்பத்தில் நான் என் கூட பிறந்தது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா, அதோட வலி வேதனையை நான் பார்த்தவன். நான் அதை சொல்லாமல் எங்கேயோ சொல்லுவேன். இப்போ நீங்கள் இப்போ 3 சொல்லியிருக்கேன், 3மே வேறு தான். ஆமாம். இப்போ 4வது ஒன்று மாமன்னன் எடுத்துக்கோங்க. என்னை பயங்கரமாக பாராட்டுறாங்க, என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எனக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என் தகப்பனாரை மட்டும் நிற்க வைக்கிறாங்க. இல்லை அவரே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்ப்பான்னு கேட்டால், அது இல்லைப்பா, அது அப்படி தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ விருந்து கொடுக்க தெரிஞ்ச, இவ்வளோ பாராட்ட தெரிஞ்ச,
உங்களை கௌரவமாக கொண்டாடணும்னு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்குது இன்னும்? ம். சேர் தானே, கூப்பிட்டு உட்காருங்கன்னு உட்கார வைக்கலாம். பிளாஸ்டிக் சேர். பிளாஸ்டிக் சேர் தானே, கூப்பிட்டு உட்கார வைக்கலாமே. அது அழகில்ல. ம். இப்போது இந்த வாத்தியார் கதாபாத்திரம் இந்த படத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல வந்து இந்த கந்தசாமி அவரோட கிளப்பில் வந்து விளையாடுறதுக்கு அவர் வந்து கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல கிட்டானோட அப்பா அவங்க சமூகத்து ஆட்கள்லாம் உட்காந்துருக்கும் போது இந்த பிடி வாத்தியார் போய் பேசுவான். பேசும்போது அவன் அந்த படியில் கீழே உட்காந்து ஆமாம் அவங்கக்கிட்ட பேசுவான். அது ஏன் பேசணும்? நான் இப்படி உட்காந்து தான் பேசணும். நான் அப்படி உட்காந்து பேசினா நான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறேன்னா நான் முதல்ல மாறணும். கரெக்ட். நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்று புரியுது. வந்து நின்னே பேசியிருக்கலாம். ஆமாம், நான் வார்த்தை இந்த ஆமாம் வார்த்தை வழியாக நான் வந்து சும்மா கடத்திட்டெல்லாம் அதை போயிட முடியாது. ஓகே. நான் எப்படி இருக்கேன், எப்படி அணுகிறேன், எப்படி சொல்கிறேன். ஒரு 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 குழந்தைகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? கீழே உட்காந்து செல்ல குட்டிமா, பட்டு குட்டிமா, சாப்பிட்டுக்கையா, அது நல்லதுயா, அது கீரை தானே உடம்புக்கு நல்லது, இப்படி சொன்னீங்கன்னா தான் கேட்கும். ஏய் சாப்பிட மாட்டியா நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்காது. நீங்கள் இப்படி நீங்கள் அண்ணாந்து பார்க்குறப்ப தான் கேட்காது. கரெக்ட். இப்படி குழந்தை பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டால் நல்லா சொல்லலாம் அப்படி நீங்கள் எந்த சொன்னீங்கன்னா அது கேட்கும். அது அப்போது எல்லா பக்கமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு இவன் ஒரு 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 முன்னோடி ஏற்கனவே விரும்புகிறாரு. அப்போ எவ்வளவு மெனக்கெடுவார். அப்போ அந்த எழுத்துக்குள்ள எவ்வளோ மெனக்கெடுவார். அந்த பொசிஷனிங் எங்கே இருக்கணும்னு அவர் எவ்வளவு பார்ப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அவ்வளோதான். நம்ம மனுஷங்களை புரிஞ்சிக்க முயற்சியே பண்ணாமல் மறுபடியும் கம்ப்ளைண்ட் தூக்கி அந்த பக்கமே போட்டுக்கிட்டு இருந்தா அது என்ன சொல்றது? ஒருவேளை அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்களோ, இதை ஏன் பேசுறீங்க, பேசாதீங்க அப்படின்றது சதவீதமாக பார்த்தா பெருவாரியான மக்கள் நினைக்கிறது இல்லை. ரொம்ப மைனராக ஒரு கூட்டம் நினச்சிக்கிட்டே தான் இருக்கு. என்ன ஒரு பயம்னா அந்த மைனர் ஆன கூட்டம் இந்த பெரும்பான்மையான மக்களில் இன்னும் சில பேரை மாற்றிருமோங்கிற பயம் ஒன்று இருக்கு. எக்ஸாக்டா பயம் ஒன்று இருக்கு. நீங்கள் சின்னதாக ஒரு பொண்ணு வரும்போதே அதை உடனே ஆத்திருப்பான்னு எதுக்கு சொல்கிறீங்க? இதுக்கு எதுக்குங்க மருந்து? சின்ன பொண்ணு தானே அப்படின்னு கேட்டு போயிட வேண்டியது தானே. கேன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தானே, விட்டுற வேண்டியது தானே, அவன் போயிட வேண்டியது தானே. விட்டு தொலைஞ்சா அது 3ஆவது ஸ்டேஜுக்கு வந்து உயிரை கொன்றுண்டா தின்றுண்டா. அது அப்படி இல்லை. ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நிறைய கேன்சர் நோயாளிகளை இறந்து போனதை தானும் செத்து தன் பக்கத்தில் உள்ளவரை வந்து காவு கொடுக்குறதை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் அதை செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேலையை அது சரியாகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ ஏன் வந்து ஆரம்பத்தில் எப்போயோ இருந்த கேன்சருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தனுக்கு நீ எதுக்கு மருந்து கொடுக்குற அப்படின்னா, அப்போ 3ஆவது ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நீ காத்திருக்க சொல்கிறியா அப்படிங்கிறதான் கேள்வி. கண்டிப்பாக அப்போ சொல்லி தான் ரொம்ப எனக்கு அந்த ஒரு சீன் சொன்னீங்களே, அந்த ஸ்டேஜிங்கே எனக்கு இப்போ பார்க்கும்போது நீங்கள் சொல்லும் போது எனக்கு வேற மாதிரி இருக்கு. அண்ட் நான் பார்த்த தியேட்டரில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு 2-3 பேர் பின்னாடி உங்களை கூப்பிட்டு போவாங்க தெரியுமா? கந்தசாமி அவர் வந்து கூட்டிட்டு போவார். லால் சார் வந்து நீ தான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போவார். அங்கே அந்த 2 பேர் என்ன சொன்னா, போட்டு பொழக்க போறாங்க இவரை. அது எப்படி நீ கூப்பிட்டு வந்து என் மண்ணில் நீ வந்து அவனை ஜெயிக்க வைப்ப, உன்னாலதான் அப்படின்னு போட்டு பொழக்க போறாங்கன்றத வந்து இங்க ஆடியன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா வந்து இதை வந்து சொல்லும் போது கிளாப் வந்துச்சு. ஆமா பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு வேற்று சமூகத்துல மாறுபட்ட கருத்திருக்கிற இல்லை நீங்க தலைவராக பாவிக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி கூட வெளியில என்ன பிம்பமா இருக்குங்கிறத அவர் ஒரு நல்ல மனுஷனோட பழகும் போது அவர் நல்லவராக தானே இருக்காரு. அப்படி யாரோட பழகுறங்கிறது தானே முக்கியம், யாரோட பேசுறங்கிறது தானே முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏய் கம்பு எடுத்துட்டு வாடா அப்படின்னா கம்பு எதுக்குண்ணே, அருவா எடுத்துட்டு போவோம்ண்ணே அப்படின்னீங்கன்னா அது இல்லை. கம்பு எடுத்துட்டு வாடா எதுக்குண்ணே அவங்கள போய் அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் என்னண்ணே, அது அவன் நல்லவன் தானே, அவன் கூப்பிட்டு பேசுவோம்ண்ணே அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லை. கரெக்ட். இங்கே தேவைப்படுறது அதுதானே. வார்த்தை வழியாவே சமாதானம்னா இல்லை, அது செயல் வடிவில் வேணுங்கிறது தான். ஓகே. அது ஒரு படிச்சவர் அப்படின்ற இடத்துல இருந்து அது சூப்பரா இருந்ததுல. அவர் வந்து படிச்சவரை நம்பினாரு. ஆமா அந்த கேரக்டர். ஆமா அது நாங்கள் நடிக்கும்போது அந்த கதாபாத்திரத்தை எவ்வளோ சரியாக புரிஞ்சுக்கணுங்கிறத பசுபதி சாருக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், இல்லை எல்லா ஆர்டிஸ்டுக்காக இருக்கட்டும், அதை புரிய வச்சுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் புரிய வச்சுக்கிட்டே இருந்தார். மறுபடியும் இதுலையும் மாறி சொல்கிறேன். இந்த வட்டாரம் வந்து இது வந்து திருநெல்வேலி அந்த சைடு தானே. ஆக்சுவலாக ரொம்ப சரளமாக பேசுகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஊர்? எனக்கு புதுக்கோட்டை. ஓகே. புதுக்கோட்டை தான் சொந்த ஊர். என்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்கள் மதுரையா நார்வேலா அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம கடைக்கு போய் ஜாமான் அண்ணே நல்லா இருக்கலண்ணே எப்படின்னு இருக்கிய 2 பேர் புதினா விடுவாங்கண்ணே இப்படி சின்னதாக ஒரு ராகம் இருக்கும் நம்ம பேசுறது எல்லாத்தையுமே. அந்த பக்கம் ஒரு பாட்டு ஒன்று சின்னதாக ஒன்று இருக்கும். எனக்கு நம்ம ஒருத்தர் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களோட பேச்சு, அவங்களோட வட்டாரம், அவங்களோட மொழி நம்மளை எப்படியும் பாதிச்சு தீரும்.
அதில் நம்ம தப்பாக இருக்கிற இடங்கள்ல அவங்க கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே. இது இப்படி இல்லை இப்படி அப்படிதான் தான் நடிக்கிற இடத்துல மாற்றிக்கலாம், நம்ம டப்பிங்கில் மாற்றிக்கலாம், ஆமா. நிறையா இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஓகே. எல்லாம் அவங்க கொடுத்தது. அண்ட் த்ருவும் அவர் அந்த டோனை துரு ரொம்பவே தான் பயங்கரம். பண்ணியிருந்தாரு. துரு தான் பயங்கரம். நான் இப்போ ஒரு கம்பேரிட்டிவ்லி சொன்னால் பசுபதி சாருக்கு சாதாரணமாக வந்துடும். அது வந்துடும். நீங்கள் அவரை போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு இயல்பாகவே வந்துடும். நீங்கள் எந்த ஊர் மொழி பேச சொன்னாரோ அவரோட ஒரு 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 இந்த வெரி பெஸ்ட் ட்ரெயின்ட் ஆக்டராக இருக்கிற ஒருத்தருக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் துரு மாரி அதை பற்றினதே எந்த விஷயமும் தெரியாமல் வந்த ஒருத்தருக்கு வந்து அந்த பயலுவலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஆமா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் அங்க எடுக்கும் போதே போட்டதா இல்ல டப்பிங்ல மாத்தினதா? இல்லை துரு பேசும்போது அப்படி தான் பேசினாப்ல. ஓகே. துரு நடிக்கும் போது அப்படி தான் நடிச்சாப்ல. இப்போ நாங்கள் கூட அங்கேயே சின்ன தப்பு பண்ணிட்டு மேபி டப்பிங்கில் சரி பண்ணியிருப்பேன். ஓகே. துரு வந்து முழுக்க எல்லா இடத்துலையுமே அந்த ஊர்க்கார கிட்டானதான் இருந்தாப்ல. ஓகே. நைஸ். அண்ட் படத்தோட அந்த ஃபுல் போர்ஷனுமே வந்து எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பிலீவபிளா இருந்து, அதாவது ஒரு 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 உண்மை சம்பவத்தை எடுத்து அதை அடிப்படையா வச்சு ஒரு கதை பண்ணணும் போது, நான் என்னோட ரிவ்யூல அதுதான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அதை நம்ம கம்மியா பண்ணிட்டோம்னா அஃபெக்ட் ஆகாது. என்ன சிம்பிளா எடுத்துட்டாங்கன்னு. கொஞ்சம் அதிகமா பண்ணா பிலீவபிளா இல்லாம போயிடும். அந்த மனத்தி கணேசன் அப்படின்ற அந்த கேரக்டரை எடுத்து அவரோட அதுல ஒரு கற்பனையை இது பண்ணும்போது ஆக்சுவலாக பார்க்கும்போது படம் வந்து லாஸ்ட் அந்த 20-30 மினிட்ஸ் வந்து அவ்வளோ கூஸ் பம்ஸாக அவ்வளோ ஒரு எமோஷ்னல் ட்ரைவாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து இந்த இந்த படத்தில் வந்து மாரி செல்வராஜ் சார் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறது? எல்லா சமூகத்துலேயுமே வந்து நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஸோ நல்லவன் பக்கம் நின்று நம்ம எல்லாருமே நல்லா இருந்தால் இந்த உலகம் நல்லா இருக்கும்ல, அதுதான் சொல்ல வர்றாரு. ஓகே. சொல்ல வர்றாரு. நைஸ். ஏன்னா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் இது. ஈஸியா இந்த சைடு நின்று நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறது ஈஸி. ஆனா இங்க ஆடியன்ஸ் ஒவ்வொன்றுமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாரு இவன் திட்ட போறான் பாரு, ஆனா அங்க திட்டி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான சமயத்துல வந்து அமீர் சார் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவாரு. அதுவுமே வந்து நம்ம நினைப்போம் இவர் கண்டிப்பா ஏதாவது தப்பா சொல்லி விட்டுற போறாரு, இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல அவர் வேற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார். அண்ட் படம் பார்த்து நாங்கள் டேக்அவே பண்ணது என்னன்னா, உன்கிட்ட ஒரு உண்மையான ஒரு திறமையோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா எல்லாருமே அதுக்கு இந்த சமூகம், இந்த மதம், இந்த இனம் அதெல்லாம் இல்லாம எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதான் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்தது? நான் பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து என்ன சொல்றது, அருவி படம் வரும்போது இந்த மாதிரி இன்டர்வியூ நடந்துச்சு, அயலி படம் வரும்போது இந்த மாதிரி இன்டர்வியூ நடந்துச்சு, அடுத்து பைசன் வரும்போது இந்த மாதிரி இன்டர்வியூ நடக்குது. ஸோ அவ்வளோதான். இதை வச்சு உங்களுக்கு மேபி புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ மக்களுக்கு பிடித்தமான நல்ல நல்ல படங்கள் வரும்பொழுது அது நடிக்கிற நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே கொண்டாட்டமான ஒரு மனநிலை தான். வரக்கூடிய அழைப்புகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்மளை அவ்வளோ க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்கிறாங்கிறது சந்தோஷம்தான். நமக்கான ஒரே ஒரு ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கும். ஒரு அயலி பார்த்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்தேன், சந்தோஷம். அருவியில் பார்க்கும்போது அந்த களத்து தோசை கதை சொல்லும்போது அப்படியே ஒன்று இருந்தீங்க, சந்தோஷம். பைசன் பார்க்கும்போது ஒரு பிடி மாஸ்டர் அப்படியே இருந்தீங்க, சந்தோஷம். அதான் நடிக்கிறோம்ல, சொல்கிறத கேட்டுதான் நடிக்கிறோம். ஆனால் ஏன் திரும்ப திரும்ப ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளாரையே நம்மளை மாட்ட வைக்கிறீங்க? அது ஒன்று தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். விஜய் சேதுபதி எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாப்ல, ஒரு இன்டர்வியூவில் சொன்னாப்ல, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு ஹீரோ ஆனோன்னு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. யாரோ ஒருத்தர் இலையில் வந்து நல்ல விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சின்ன கிண்ணத்தில் ஏதாவது ஒரு ஸ்வீட் அதை விட்டு சாப்பிடுங்க அப்படின்னா, நான் கூட இலை போட்டால் நல்லா சாப்பிடுவேங்க, ஆனால் எனக்கு அவ்வளோதான் தருவீங்க, நானும் நல்லா பசியிலையும் இருக்கேங்க அப்படின்னு எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ ஹீரோ ஆனதுக்கு வரும் அந்த இலை போட்டு எனக்கு பந்தி போட்டு சாப்பாடு போட்ட மாதிரி இருந்துச்சு, நான் சாப்பிட்றேன், சந்தோஷமாக இருக்கேன்னு. ஒரு கால் இலை ஒரு அரை இலையாவது நமக்கும் கொடுத்து சாப்பிட்றான், நல்லா சாப்பிடுவேங்கிற. அதுதான் இன்னும் நடிகனுக்கு என்ன சேலஞ்சிங்கான நல்ல ரோல்ஸ் எடுத்து நல்ல இயக்குநர்கள்ட்ட கற்றுக்கிட்டு நல்லா நடிக்கணும். அதன் வழியாக மக்கள்கிட்ட போய் இன்னும் க்ளோஸாக ரீச் ஆகணுங்கிறது தான் ஆசை. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு கேரக்டர் இருந்தது. எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது அப்பா இவருக்கு வேற விதமான ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. இந்த இரிட்டேட்டிங் அந்த மீம்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரிலாம் போடுறாங்க சார் அப்படின்னு. அண்ட் இதுல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் இன்னும் நிறைய பேர் பார்த்து. எனக்கு துரு வந்து ஒரு மீன் பண்ணி சொன்னது வந்து கிட்டத்தட்ட இது என்னோட முதல் படம் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் பாருங்க,
ஒரு முதல் படத்தில் பண்ணுற ஒரு சின்ன பையனா என்னை எடுத்துக்கிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிறது தான் துருவ் வந்து சொன்னார். அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு. இப்போ அதேமாரியே வந்து கேமராமேன் எழில் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய முதல் படம் மாதிரியாக நான் அது நினைக்கிறத இவ்வளோ ஒய்டாக ஒரு பெரிய படத்தை அப்படி தான் வரும் ஃபீல் பண்ணுறாரு. எடிட்டருக்கு இதுதான் முதல் படம் உண்மையாகவே. இப்போ நிவாஸ் பிரசன்னாக்கு வந்து இந்த முன்னாடி படங்கள் இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்லேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பார்த்துட்டு இவர் கண்டிப்பாக ஹீரோ ஆகிடுவாப்ல அப்படின்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட அவருக்குமே இதுதான் ஒரு முதல் படம் மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுன்னு சொன்னாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, இதுவரை கெட்டவனாகவே நடித்து கொண்டு வந்த எனக்கு இது வந்து நல்லவனா, எனக்கும் இதுதான் முதல் படமா நானும் பார்க்குறேன். நைஸ் நைஸ். நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.